கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உபாகமம் 4:10. நீ எச்சரிக்கையாயிருந்து உன் ஆத்துமாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதித்தார். அவர்களுக்குள் காணப்பட்ட தேவ வல்லமை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். அவர்களை குறித்து கேள்விப்படுகிற மற்ற தேசங்கள் அவர்களுடைய அறிவு மற்றும் ஞானத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு பேசினார்கள். காரணம், கர்த்தர் இஸ்ரவேலோடு இருக்கிறார் என்பதை மற்ற தேசங்கள் அறிந்து அவர்களுக்கு பயந்திருந்தார்கள். கர்த்தர் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலரை எச்சரித்து அவர்களுக்கு செய்த அதிசயமான கிரியைகளை மறந்துவிடக்கூடாது என்றும், தங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளும்படி அவர்கள் ஜாக்கிரதையாயிருக்க வேண்டும் என்றும், அவருடைய கட்டளைகளை விட்டு அவர்கள் வழி விலகக்கூடாது என்றும், அவர்கள் மட்டுமல்ல அவர்கள் பிள்ளைகளும் தேவனுக்கு பயந்து அவரை பின்பற்ற வேண்டும்படி அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று கூறினார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதே ஆசீர்வாதங்கள் இன்றைக்கு உங்களை பின்தொடர்கிறது. நீங்கள் தேவனுக்கு பயந்து உண்மையும் உத்தமமாய் அவரை பின்பற்றும் போது உங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு வல்லமை உங்கள் வாழ்க்கையில் அசைவாடுவதையும், அந்த வல்லமை மற்றவர்களிலிருந்து உங்களை வேறுபடுத்தி காண்பிப்பதையும் கண்டு கொள்ளுவார்கள். உங்களுடைய சாட்சியின் மூலமாக ஆண்டவராகிய இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ளும். பிரியமானவர்களே, இன்றைக்கு தேவனுடைய வல்லமையையும் அவர் கொடுக்கிற அதிகாரத்தையும் வெளிப்படுத்தி காண்பிக்கும்படி பரிசுத்த ஆவியானவருடைய கரங்களில் உங்கள் வாழ்க்கையை முழுவதுமாக அர்ப்பணியுங்கள். உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக இன்றைக்கே ஒப்புக்கொடுங்கள். இந்த உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். அவர் உங்கள் நடுவே உலாவி உங்கள் தேவனாயிருக்கிறார். நாம் ஜெபிப்போமாம். அன்பின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்கள் வாழ்க்கையில் எப்போதும் உமக்கு பயந்து வாழ கிருபை தாங்கப்பா. நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளை நாங்கள் மறந்து விடாதபடி உமக்கு முன்பாக உண்மையாய் காணப்பட உதவி செய்வீராக. எங்களுடைய வாழ்க்கை உம்முடைய பரிசுத்தத்திற்கு சாட்சியாக இருக்கட்டும் அப்பா. உம்முடைய வல்லமை எங்களை விசேஷப்படுத்தட்டும் ஆண்டவரே. எங்களில் காணப்படுகிற உம்முடைய வல்லமையை எல்லா கண்களும் காணட்டும் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே, எங்களை முற்றிலுமாய் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கை அநேகரை கிறிஸ்துவண்டை கொண்டு வருகிறதாய் மாறட்டும் அப்பா. உம்மை விட்டு பின்வாங்காதபடி உமக்கே பிரியமாய் நாங்கள் வாழ்ந்து இறுதி வரை உம்முடைய பாதைகளிலே நடக்க உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.